ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அய்யனா துணை சீரியலோட ப்ரோமோ பார்த்து தான் இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அய்யனா துணை சீரியல் இன்னைக்கு புதுசுல பார்த்தீங்கன்னா வந்து நிலாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சோழன், நிலா அண்ட் நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிலா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் 3 பேரும் பார்ட்னரு, உங்கள் 3 பேர்த்தோட பேர் வச்சிருக்கு. ஆனால் வந்து நீங்கள் 2 பேர் மட்டும்தான் 5,00,000 பணம் போட்டிருக்கீங்க. நிலா மட்டும் பணம் கொடுக்காம ஓசிலே வந்து பார்ட்னராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வந்து நிலாவை சொல்லிடுறாங்க. அதுக்கு நிலா வந்து அந்த கேட்டுட்டு வந்து சோழன் கிட்ட மேலே புலம்பி அலறாங்க. பார்த்தீங்கன்னா சோழன் வந்து பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கார் ஓட்டுற முதலாளி கிட்ட போய் பணம் ஒரு 5,00,000 கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து இப்போ என்கிட்ட கார் வாங்க தானே பணம் இருக்குது, பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் சோழன் வந்து அவர் 5,00,000 ரூபாய் வந்து கல்லால் எண்ணி வச்சதை அவருக்கு தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க வீட்டுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நிலா கிட்ட கொடுத்துட்றாங்க. நிலாவும் அந்த பணத்தை வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் வந்து கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பணம் காணுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சோழனோட முதலாளி வந்து சோழனுடைய வீட்டுக்கு போய் வந்து நைட் டைமில் வந்து கேட்குறாருங்க. நீ ஏதாவது பணத்தை வந்து எடுத்தியாடா, எடுத்தா வந்து சொல்லிடுடா, ஏன்னா வந்து பணத்தை எண்ணும்போது நீ மட்டும்தான் கூட இருந்த, அந்த பணம் வந்து கார் வாங்க தாண்டா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழுது புலம்புறாருங்க. ஆனால் வந்து சோழன் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணே நான் வந்து உன் தம்பி மாதிரியான எத்தனை வருஷமாக வந்து நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன், என்ன போய் வந்து சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பொய் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து சோழன் வந்து அவங்க முதலாளி வந்து வர சொல்கிறாருங்க காலையிலே. என்னண்ணே வர சொன்னீங்க இவ்வளோ காலையிலே அப்படின்னு சொல்லி வந்து சோழன் கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க முதலாளி சொல்கிற ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி வந்து சோழன் வந்து பணத்தை வந்து கல்லாலேருந்து எடுக்கிற பார்த்து சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு போல். அதை வந்து ஃபோன் மூலிமா வந்து சோழனுக்கு வந்து போட்டி காட்டுறாருங்க. பணத்தை வந்து நீ தாண்டா திருடுனியா அப்படின்னு சொல்லி வந்து சோழன் வந்து பயங்கரமாக திட்டுறாருங்க. சோழன் பார்த்தீங்கன்னா அந்த திருட வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாருங்க. அண்ணே சாரிண்ணா அப்படின்னு சொல்லி வந்து கெஞ்சுறாருங்க அவர்கிட்ட. போலீஸ்கிட்ட வந்து சோழனோட முதலாளி வந்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள் சார், இவன் வந்து என் பணத்தை திருடிட்டான், தயவுசெய்து வந்து என் பணத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து சோழனோட முதலாளி வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேரனுக்கு வந்து சோழனுடைய முதலாளி வந்து ஃபோன் பண்ணி வந்து நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாருங்க. அதுவும் நிலாவும் அவுட் ஸ்பீக்கரில் போட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. பணத்தை வந்து திருடின விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே நிலா அப்படியே ஷாக் ஆகி அலறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிலா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் வந்து கொடுத்த 5,00,000 பணத்தை வந்து கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது பிரச்சனையா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா வந்து சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, என்ன ஏதுன்னு நான் வந்து அப்புறமா வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், முதல்ல வந்து அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அவசரம் அப்படின்னு சொல்லி வந்து நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தை போய் கொண்டு போய் வந்து சோழனுடைய முதலாளி கிட்ட வந்து நிலாவும் சேரனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழனுடைய முதலாளி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்து சொல்கிறாரு, பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார், அந்த கேஸை வந்து நான் வாபஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து சோழனையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து சோழன் வந்து வெளியில் வந்ததும் நிலா போய் வந்து சோழன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஏன் சோழன் வந்து கஷ்டப்படணும், யாரோ ஒருத்தர் வந்து என்னை வந்து எதை சொல்லிட்டா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணாதீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோழனும் சாரிங்க அப்படி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கையெடுத்து கும்பிட்றாருங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து சோழனோட கையை பிடிச்சிட்டு தோலை வந்து அப்படியே சாயறாங்க. இனியாவது நிலா வந்து சோழனை புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தா பரவாயில்லைங்க. இனி வரும் எபிசோட அதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.